ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம தமிழக அரசினுடைய ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி. இந்த முயற்சி ஒரு 100 பழங்குடியின மற்றும் ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு பயனுள்ள விதமாக இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சிவில் சர்வீசஸ் தேர்வு நம்ம இந்தியா முழுக்க நிறைய பேர் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. படித்து 2-3 வருஷம் ஆனாலும் 4-5 வருஷம் ஆனாலும் எழுதி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களும் அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 100 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்து இந்த பயிற்சியை கொடுக்கறதுக்காக தாட்கோ அப்படிங்கிற நிறுவனம் மூலமாக நம்ம தமிழக அரசு பயிற்சி வழங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம தமிழக அரசினுடைய ஒரு சிறப்பு ஏற்பாடுனே சொல்லலாம். இந்த சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கணும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு நிறைய எஃபர்ட் தேவை. கடினமான உழைப்பு உள்ளவங்களால தான் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஸோ இது தொடர்பாக தாட்கோ நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனரான திரு கந்தசாமி அவர்கள் நேற்று வெளியிட்ட செய்தி குறிப்பை தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம், தாட்கோன்னு சொல்லுவோம், டாக்டர் அம்பேத்கர் அகாடமி மற்றும் சென்னையில் உள்ள முன்னணி பயிற்சி நிறுவனத்தோடு இணைஞ்சு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் 100 பேருக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கு முதல் நிலை தேர்வும் முதன்மை தேர்வு ரெண்டுத்துக்குமே பயிற்சி அளிக்க போகிறாங்க. இந்த பயிற்சி பெற தகுதியான மாணவர்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதே மாதிரி அவங்களுக்கு இன்டர்வியூவும் இருக்குது. ஸோ நுழைவுத் தேர்வு, நேர்முக தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்படுவாங்க. முதல் கட்டமாக 100 பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட இருக்குது. இந்த பயிற்சி பெற விரும்புகிறவங்க டிகிரி முடித்தவங்களாக இருக்கணும். அதே போல் அவங்களுடைய வயது 21 வயசுலேருந்து 36 வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சிக்காக ஒரு வருஷம் நம்ம ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கான அந்த செலவு எல்லாத்தையும் தாட்கோவே ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி திட்டத்தில் சேர விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த தாட்கோ இணையதளம் www.tahdco.com இதில் பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. ஆனால் பார்க்கக்கூடிய தன்னார்வலர்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை அவங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா இது மூலமாக அவங்களுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய வசதி இல்லாமல் இருக்கலாம். அப்படி செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இலவசமாகவே இந்த பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களும் இதில் ரெஜிஸ்டர் பண்ணி என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எழுதி அவங்க இதில் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 இயருக்கு ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் இல்லை, மெயின்ஸுக்கும் சேர்த்து தான் கோச்சிங் கொடுக்க போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவி, நமக்கு இது பயனுள்ளது இல்லை அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்களுக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த மெசேஜை சொல்லுங்கள். சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது மோஸ்ட்லி எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லையுமே வந்திருக்கும். இது ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் தான். அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸு. இது சென்னையில் இருக்கிற மக்களுக்கான ஒரு நியூஸ்னே சொல்லலாம். சென்னையில் புதுசாக ஒரு திட்டம் கூடிய விரைவிலேயே அறிமுகப்படுத்த போகிறாங்க. அது என்னென்னா, நமக்கு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொன்ன உடனே ஞாபகம் வர்றது டிராஃபிக் தாங்க. காலையில் அந்த பீக் டைம்லேயோ இல்லை ஈவினிங் பீக் டைம்லேயோ மாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்ம 2 மணி நேரம் ஆனாலும் அப்படியே அந்த டிராஃபிக்லேயே காத்துட்ருக்க வேண்டியதான். ஸோ இந்த சென்னையில் பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஆப் மூலமாக நம்ம காரை நிறுத்தக்கூடிய இடத்த முன்பதிவு செஞ்சுக்கலாம், புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா சென்னைக்கு நிறைய பேர் காரில் போகிறவங்க இருக்காங்க. அப்படி காரில் போகிறவங்களுக்கு நிறைய பார்க்கிங் பிரச்சனை இருக்குது. அதாவது இது 1 வே, இந்த இடத்துல நோ பார்க்கிங் அப்படின்லாம் நம்ம புதுசாக போகிறவங்களுக்குலாம் தெரிய மாட்டுது. ஸோ அதனால் அந்த காரில் போகிறவங்க பார்க்கிங் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசான ஒரு முயற்சியை கும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் கையில் எடுத்திருக்கு. இதன்படி பார்க்குறப்ப காரை வீட்டில் விட்டு நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்துலையோ அப்படி இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் எங்கே நிறுத்தலாம், எங்கே பார்க்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கிற வகையில் ஒரு ஆப்பை
கும்டா விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி கும்டா அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆப் மூலமாக நம்ம கார் எந்த இடத்துல நிறுத்த போகிறோமோ அந்த கார் நிறுத்த போகிற அந்த இடத்த புக் பண்ணிக்க முடியும். அதே போல் நம்ம புக் பண்ண அந்த நேரம் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, புக் பண்ண அந்த நேரம் முடிகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நமக்கான ஒரு எச்சரிக்கை மெசேஜும் வந்து வரும். ஸோ இந்த சேவை வந்து பார்த்தோன்னா இலவசமாக இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா எக்கச்சக்கமான கார் வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து இலவசம் கிடையாது. அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி கட்டணமும் வந்து வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மாநகருக்கு உட்பட்ட பகுதியில் 5 சதுர கிலோமீட்டர் பரப்பில் அளவிலான வாகன நிறுத்துமிடங்கள் இதுவரைக்கும் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு. இந்த பார்க்கிங் கொள்கைகள் வகுக்கப்பட்ட பிறகு இதற்காக டெண்டர் வந்து விடுவாங்க. இருப்பினும் இன்னும் ஒரு 2 மாதத்தில் இதுக்கான பணிகள் எல்லாமே முடிவடைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக அண்ணா நகருக்கு உட்பட்ட பகுதிகளில் சோதனை அடிப்படையில் இது வந்து செயல்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பைலட் பேசிஸில் அண்ணா நகரில் ஃபஸ்ட்டு இதை செயல்படுத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் சென்னையினுடைய முக்கிய பகுதிகளாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்படும். படிப்படியாக இந்த திட்டம் வந்து முழுமையாக வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அப்படியே ஃபுல் மாஸாக வந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. கொஞ்சமாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பைலட் பேசிஸில் முதல்ல அண்ணா நகரில் வந்து இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ ஃபுல்லாக வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டோடைய ஒரு சிறப்பு, நம்ம உடல் உறுப்பு தானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனாலே நம்ம தமிழ்நாடு தான் மொதல் பிளேஸில் இருக்குது. தமிழ்நாட்டில் உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே தான் வருது. 2008 பார்த்தோன்னா மூளைச்சாவு உறுப்பு மாற்று சிகிச்சை முறை வந்து தொடங்கப்பட்டுச்சு. 2008 2024 வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா 1972 கொடையாளிகள் உறுப்புகளை தானமாக கொடுத்துருக்காங்க. 7133 முக்கிய உறுப்புகள் மற்றும் 4538 திசுக்கள் தானமாக இது வரைக்கும் பெறப்பட்டிருக்கு. இந்த சிகிச்சையின் மூலமாக ஆயிரக்கணக்கான உயிர்களும் காப்பாற்றப்பட்டிருக்கு. இது நம்ம தமிழ்நாட்டுக்கே உரிய சிறப்பான ஒரு பெருமை. ஏன்னா நிறைய பேர் எதிர்பாராத விதமாக விபத்துலேயோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு மூளைச்சாவு அந்த மாதிரியெல்லாம் வந்து நடந்துடுது. அப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் வந்து தானம் பண்ணுறாங்க. அதே போல் நிறைய பேர் வந்து அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி நான் இறந்துட்டேன்னா என்னுடைய கண்கள் வந்து தானமாக எடுத்துக்கணும், என்னோட இதயம் தானமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய உறுப்புகளை வந்து தானம் செய்ய சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டல்லே வந்து ரெஜிஸ்டர்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க இறந்த பின்பும் வந்து இந்த உலகத்தில் வாழற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்குது. கண்டிப்பாக அவங்க மூலமாக மற்றவர்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது அந்த உறுப்பு, அந்த கண் தானமோ இல்லை வந்து திசுக்கள் தானமோ இல்லை முக்கியமான உறுப்புகள். ஸோ